வாருங்கள். சுந்தரர் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று ஈசனை போற்றி பாடினார். மடித்தாடும் அடிமை கண் அன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும் போது தடுத்தாட்கொள்வான். கடுத்தாடு கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூ சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. ஈசனை புகழ்ந்து பாடும் சுந்தரரின் வார்த்தைகளை கேட்டு மக்கள் மனதில் சிவபக்தி தழைத்தோங்கியது. சிவபெருமானின் புகழோடு சுந்தரரின் புகழும் தரணியெங்கும் பரவியது. நம்பியாரூரர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு வந்த சுந்தரர் திருவாரூரை அடைந்தார். எந்த காரணத்திற்காக கைலாயத்திலிருந்து அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அதன் தொடக்கம் திருவாரூரில் நிகழ்ந்தது. கைலாயத்தின் நந்தவனத்தில் சுந்தரர் கண்டு மயங்கிய உமையவளின் இரு சேவகிகளில் ஒருவரான கமலினி ஒரு உருத்திர கணிகையரின் மகளாக பறவை நாச்சியார் எனும் பெயரில் திருவாரூரில் பிறந்திருந்தார். Tam tadak jnata dim tadak jnatam tadak jnata dim tanak jnadit takkradagadaridum tadim ginata de takkradagadaridum tadim ginata takkradagadaridum tadim ginata tadim ginata tadim ginata ஆண்டருள்வாயென்னை அண்டினே நான் உன்னை வேதனை தீர்க்கும் கடைவரை என்னை தினம் மாலை பதம் சூடி பறையின்ப சுகம் தேடி இரவு பகலும் உன்னினை வாழை மனம் முழுமை உயிர் கரைந்திடும் இவள் முகம் பாராய் நீ இந்த திருவாரூரிலேயே நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர். மன்னரே வரவேற்கும் மரியாதைக்குரிய பெருமான் நீங்கள். இன்று எங்கள் இல்லத்திற்கே வந்து இந்த நடனத்தை கண்டு இவ்வளவு பொற்காசுகளை அள்ளி தந்திருக்கிறீர்கள். கலியுக வள்ளல் என்றால் அது நீங்கள் தான். இது எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. நீ மட்டும் நான் கேட்பதை செய்தால் நீயே நினைக்காத பெரும் பரிசு உனக்கு கிடைக்கும். என்னவென்று சொல்லுங்கள். பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு சற்று முன்பு ஒரு பெண் பாடிக்கொண்டிருந்தாளே, யார் அவள்? ஓ, அவளா? அவள் என் மகள் பறவை நாச்சி. உன் மகளா? வடிவு உன்னை போலவே உன் மகளும் நல்ல வடிவாக இருக்கிறாள். ஆமாம், பேர் என்ன சொன்னாய்? பறவை நாச்சி. பறவை. அதனால் தானோ அவளை கண்டதும் என் மனம் சிறகு முளைத்து அவளோடு சேர்ந்து வானில் பறக்க நினைக்கிறது.
என் வீட்டில் நடக்கப் போகும் திருமண விழாவில் உன் மகள் பறவை நாச்சி நடனமாட வேண்டும். என்ன, பறவை நாச்சியா? ஆமாம், அவள் பாடும் பாடலே இவ்வளவு இனிமையாக இருந்தால் அவளது ஆடல் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்தேன். இப்படிப்பட்ட பெண் எங்கள் வீட்டு நிகழ்ச்சியில் நடனமாடினால் ஊரே என்னை புகழ்ந்து பாராட்டும். உனக்கும் பெரும் செல்வம் கிடைக்கும். என்ன சொல்லுகிறாய்? அது வந்து மன்னிக்க வேண்டும். பறவைக்கு இது போன்ற காரியங்களில் ஈடுபாடு கிடையாது. இப்படி சொன்னால் எப்படி? கலைத்திறன் படைத்தவர்கள் சற்று கர்வம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். பெற்ற தாயான நீதான் உற்ற முறையில் எடுத்து சொல்ல வேண்டும். அவள் என் பேச்சிற்கு கட்டுப்பட மாட்டாள். செல்வத்திற்கு கட்டுப்படாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? உன் மகள் பாடிய பாட்டு யாரை நினைத்து என்று நீ நினைக்கிறாய்? ஈசனை நினைத்து. முட்டாள், அவள் என்னை நினைத்து பாடினாள். செல்வந்தனை கண்டால் இந்த அகிலமே வணங்கும் பொழுது உன் மகள் மட்டுமென்ன விதிவிலக்கா? இந்த தங்க கொலுசுகளை பார். இதை இப்பொழுதே நான் உனக்கு அச்சாரமாக தருகிறேன். உன் மகள் பறவையை இந்த தங்க கொலுசு கட்டி ஆடச் சொல். உன் வீடே தங்கச் சுரங்கமாக மாறிவிடும். நான் வருகிறேன். பறவை, அம்மா. ராசாத்தி. என்னம்மா திருஷ்டியெல்லாம் சுத்தி போடுகிறாய்? பின் என்ன, இந்த திருவாரூரிலேயே உன் அழகுக்கு நிகராக யார் இருக்கிறார்கள்? ஊரார் கண்ணெல்லாம் உன்மேல் தான் இருக்கின்றது. ஆகையால் தான் திருஷ்டி கழித்தேன். அழகு நிரந்தரமற்றதம்மா. காலத்தால் அது அழிந்து போகும். என்றும் நிலைத்திருப்பது என்ன தெரியுமா? என்ன? ஈசன் மேல் வைத்திருக்கும் பக்தி. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நம்மோடு தொடர்ந்து வந்து என்றும் நம்மை காக்கும். நீ சொல்வதெல்லாம் சரிதான். இருப்பினும் இப்போதுள்ள சூழ்நிலையில் பக்தி மட்டும் போதுமா? நாம் சுகமாக வாழ செல்வமும் வேண்டாமா? இதோ பார். தங்க கொலுசு யாருடையது? உன்னுடையது. உன் அழகிய கால்களுக்காக உன்மேல் மிகவும் அன்பு வைத்திருக்கும் ஒரு செல்வந்தர் கொடுத்தது. எதற்காக அவர் இதை எனக்கு கொடுக்க வேண்டும்? அவர் வீட்டு திருமணத்தில் நீ இந்த தங்க கொலுசை கட்டிக்கொண்டு ஆட வேண்டுமாம். நீ மட்டும் அவர் விரும்பியபடி ஆடினால் இந்த திருவாரூரில் உள்ள செல்வந்தர்களில் நாமும் ஒருவராக மாறிவிடுவோம். பறவை, மலையையே தங்கமாக மாற்றி கொடுத்தாலும் இந்த பறவையின் கால்கள் ஈசன் இடத்தை தவிர வேறு எங்கும் ஆடாது. இறைவனின் புகழை தவிர வேறு எவருக்காகவும் பாடாது. அப்படி சொல்லாதே. அவர் அரசருடன் சமமாக அமரும் பெருமை பெற்றவர். அவரது இல்லத்தில் ஆட மறுப்பது அவ்வளவு நல்லதல்ல. இறைவனின் புகழை தவிர வேறு எவருக்காகவும் பாடாது. அப்படி சொல்லாதே. அவர் அரசருடன் சமமாக அமரும் பெருமை பெற்றவர். அவரது இல்லத்தில் ஆட மறுப்பது அவ்வளவு நல்லதல்ல. இறைவனையே நினைத்து துதித்துக் கொண்டிருக்கும் நான் அரசர் முன் ஆட வேண்டிய நிலை வந்தாலும் ஏற்க மாட்டேன். கணிகையர் குலத்தில் பிறந்தவள் இவ்வளவு கடுமையாக இருக்கக்கூடாதம்மா. அம்மா, நமது குலத்தின் பெருமையை புரிந்து கொள்ளாததால் தான் நீ இப்படி பேசுகிறாய்.
சிவசக்திகளான இச்சை, கிரியை, ஞானம் என்பவற்றிலிருந்துதான் உருத்திர கணிகை, உருத்திர தாசி, உருத்திர கன்னிகை என மூவர் தோன்றினர். நாம் அதில் உருத்திர கணிகையர் என்ற சிறப்பு பெற்றவர்கள். உருத்திரன் என்றால் சிவன் என்றுதானே பொருள். அவரது சக்தியிலிருந்து தோன்றிய நாம் சிவாலயத்தில் திருப்பணிகள் செய்வதையே கடமையாக ஏற்றவர்கள். திருக்கோயில் எங்கும் திருவலகு, திருமெழுகு இட்டு பஞ்ச சூரணங்களால் அலங்கரித்து பூஜை நேரங்களில் தீபங்களை ஏந்தி நிற்க வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட நாம் ஒரு செல்வந்தரின் இச்சைக்காக ஆடுவதா? முன்பொரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது கானம் பாடுவதும் ஆடல் புரிவதும் நமது பணி என்றாகிவிட்டதே. இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அதிலும் சுத்தம், மிஸ்ரம், கேவலம் என மூவகை நடனங்கள் இருக்கின்றன. இவற்றுள் சுத்த நர்த்தனமே உருத்திர கணிகையருக்கு விதிக்கப்பெற்றது. இறைவனையே கணவராக ஏற்பது அல்லது இறைவனது அடியார்களில் ஒருவரை ஏற்பது என்பதுதான் மரபு. அதைத்தான் என்னுடைய வாழ்க்கை நெறியாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்கில்லை பறவை நான். அம்மா, இதற்கு மாறாக நீ என்னை வற்புறுத்தினால் நான் வீட்டை விட்டு வெளியேறி ஆலயத்திலேயே தங்கிவிடுவேன். வேண்டாம் அம்மா, வேண்டாம். என் மகள் என்னோடு இருக்கிறாள் என்கிற மகிழ்ச்சியே எனக்கு போதும். ஆனால் இந்த தங்க கொலுசை கொடுத்த அந்த செல்வந்தருக்கு என்ன பதில் சொல்வது? பறவை நீ கொடுத்த தங்க கொலுசை குப்பையில் தூக்கி வீசிவிட்டாள் என்று சொல். கரும்புகள் நெறிந்த சாறு அருகுபாயும் வயல் அந்தணாரூரரை பருகுமாறும் பணிந்து ஏத்துமாறும் நினைந்து உருகுமாறும் இவை உணர்த்தவல் பறக்கும் எம் கிள்ளைகாள் பாடும் எம் பூவைகாள் அரக்கன் என்ன தகும் அடிகள் ஆரூரரை மறக்ககில்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கம் உணர்த்தவல்
என்ன ஆச்சரியம்! என் பாட்டோடு சேர்ந்து பாடும் ஒரு பெண்ணை நான் முதல் முறையாக பார்க்கிறேன். தங்களின் பெயர்? பறவை நாச்சியார். தங்கள் பாடல் மிகவும் நயம் பொருந்தியதாக இருக்கிறது. சைவ இலக்கியத்திலே நாயகன் நாயகி பாவம் மிகவும் குறைவுதான். தங்கள் பாடல் அதை நிறைவு செய்துவிட்டது. ஒரு பெண்ணின் மனநிலையை அற்புதமாக சித்தரித்தீர்கள். அதை தாங்கள் வாங்கி பாடியது மேலும் அந்த பாடலுக்கு இனிமை சேர்த்து விட்டது. மதுரமான தங்கள் குரலால் மதுர பாவத்தை அருமையாக வெளிப்படுத்தினீர்கள். எந்த பாவத்தில் பாடினாலும் தங்கள் பாடலில் பக்தியின் சிறப்பு மேலோங்கி நிற்கிறது. நீங்களும் பக்திமயமாக இருப்பதால் தான் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, நான் ஈசனை தரிசித்துவிட்டு இல்லத்திற்கு செல்ல வேண்டும். வருகிறேன். என் பாட்டோடு சேர்ந்து பாடும் ஒரு பெண்ணை நான் முதல் முறையாக பார்க்கிறேன். தங்களின் பெயர்? பறவை நாச்சியார். சரி, நான் ஈசனை தரிசித்துவிட்டு இல்லத்திற்கு செல்ல வேண்டும். வருகிறேன். இன்று நான் கண்ட நம்பியாரூரரின் ஒளி வீசும் திருமேனி, தண்டமிழ் இசையோடு பாடிய கவிச்சுவையும் என் மனதை கலங்கச் செய்துவிட்டது. அவர் யார்? என் முன்னே தோன்றிய முருகப்பெருமானா? தண்ணீர் இல்லாத மன்மதனா? வித்யாதாரர்களில் ஒருவரா? இல்லை, ஈசன் அருள் பெற்று தானே அவராகி வந்தவரா? இதுவரை எந்த ஆணையும் பார்த்து சலனப்படாத எனக்கு அவரை கண்டதும் ஏன் இப்படி ஒரு கலக்கம் ஏற்பட்டுவிட்டது? எந்த ஆடவனுக்கும் என் வாழ்வில் இடமில்லை என்று உறுதியாக இருந்த நான் இந்த நம்பியாரூரரை கண்டதும் மெழுகு போல் உருகி நின்று விட்டேனே. அது ஏன்? நான் அவருக்காக பிறந்திருக்கிறேனா? அது உண்மையானால் அவர் என்னை தேடி வருவாரா? அப்படியே வந்தாலும் கணிகையர் குலத்தில் பிறந்த என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா? என் நிலையை யார் அவரிடம் சென்று கூறுவார்கள்? சோதி வடிவான ஈசா, என் இதய தீபத்தில் காதல் சுடரை ஏற்றி வைத்த அவரை நான் அடைவதற்குரிய மார்க்கத்தை தாங்கள்தான் காட்டி அருள வேண்டும். தங்களின் பெயர்? பறவை நாச்சியார். தங்கள் பாடல் மிகவும் நயம் பொருந்தியதாக இருக்கிறது. சைவ இலக்கியத்திலே நாயகன் நாயகி பாவம் மிகவும் குறைவுதான். தங்கள் பாடல் அதை நிறைவு செய்துவிட்டது.
ராகத்தில் பாடினாலும் தங்கள் பாடலில் பக்தியின் சிறப்பு மேலோங்கி நிற்கிறது. இன்று நான் கண்ட பறவை நாச்சியாரின் திருவுருவம் என் மனதில் சித்திரமாக பதிந்து விட்டதே. என் பாட்டை அடியொற்றி பாடி அவளின் நிலையை சொன்னது போல் தோன்றுகிறதே. யார் அந்த பறவை நாச்சி? கற்பகத்தின் பூங்கும்போ, காமன்றன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, மேகத்தை சுமந்த கூந்தல், நிலவை பதித்த முகம், வெள்ளை போன்ற வளைந்த புருவம், பவளத் தூண்டில் முத்துக்களை கோர்த்த இதழ்கள், இதற்கெல்லாம் மேல் ஈசனை பற்றி பாடும்போது அசைக்க முடியாத ஆழ்ந்த பக்தி இத்தனையும் சேர்ந்து என் நித்திரையை பறித்துக் கொள்கிறதே. இறைவன் என்னிடம் கூறிய இரு மாதரோடு இவளும் ஒருத்தியா? இவளை மணக்கத்தான் இந்த பூவுலகில் தோன்றினேனா? இவளை நான் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் என்னை திருவாரூருக்கு போ என்று அனுப்பி வைத்தாரா? ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். பறவை என்றால் கடல் என்பது பொருள் அல்லவா? என் மனம் அவளை கண்டதும் 7 கடலும் சேர்ந்து ஆர்ப்பரிப்பது போல ஆசை கடலில் விழுந்து தவிக்கிறதே. நான் என்ன செய்வேன்? அவளை நான் அடைவேனா? யார் எனக்காக சென்று அவளிடம் மனம் பேசுவார்? அப்படியே பேசினாலும் பதியிலார் குலத்தில் தோன்றிய நான் எவரையும் பதியாக ஏற்க மாட்டேன் என்று அவள் கூறிவிட்டால் என்ன செய்வது? இல்லை இல்லை, யாரோ ஒரு பெண்ணை மறக்கப் போகிறேன் என்பதற்காக என்னை தடுத்தாட்கொண்ட பரமன் தானே முன்வந்து இவளை எனக்கு மனம் செய்து வைப்பார். உமையொரு வாகனாக விளங்கும் தியாகேசா, பறவையொரு வாகனாக நான் விளங்க தாங்கள்தான் எங்கள் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். பறவையை என் வாழ்க்கை துணையாக அமைத்து தர வேண்டும். நமஸ்காரம் அம்மா. வாருங்கள் வாருங்கள். நாங்கள் வழிபடும் கோயிலின் தலைமை குருக்களே எங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறார் என்றால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அத்தோடு வெவ்வேறு சன்னதிகளில் பணிபுரியும் அந்தன குல பெருமக்கள், சிவபக்தியில் சிறந்த ஊர் பெரியவர்கள் என இத்தனை பேரும் ஒன்றாக இங்கு வருவதற்கு இந்த எளியவளின் இல்லம் என்ன பாக்கியம் செய்ததோ தெரியவில்லை. இதற்கே ஆச்சரியப்படுகிறீர்களே? நாங்கள் அத்தனை பேரும் திருவாரூர் பெருமானே ஆணையிட்டதால் தான் இங்கு வந்திருக்கிறோம் என்பது தெரிந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஆம் தாயே, எங்கள் அத்தனை பேர் கனவிலும் ஒரே நேரத்தில் இறைவன் தோன்றி ஒரே விதமாக ஆணையிட்டிருக்கிறார். நாங்கள் ஒருவருக்கொருவர் அதை பற்றி பேசி வியந்தபடியே இங்கு வந்திருக்கிறோம். எதற்காக அப்படி ஆணையிட்டார்? உங்கள் மகள் பறவை எப்பேற்பட்ட சிவபக்தை என்பதை உணர்த்தவே ஈசன் அவ்வாறு ஆணையிட்டிருக்கிறார் தாய். எதற்காக அப்படி ஆணையிட்டார்? உங்கள் மகள் பறவை
எப்பேற்பட்ட சிவபக்தை என்பதை உணர்த்தவே ஈசன் அவ்வாறு ஆணையிட்டிருக்கிறார் தாயே. அம்மா பறவை, உனது பக்தியின் மகத்துவத்தை நாங்கள் இப்போதுதானம்மா புரிந்து கொண்டோம். நாங்கள் அனைவரும் கோவிலுக்கு தேடிச் சென்று இறைவனை வணங்குகிறோம். ஆனால் இறைவனோ உன்னை தேடி வந்து உன் இதயத்தில் நிலை பெற்றிருக்கிறார். நான் வயதிலும் பக்தியிலும் தங்களை விட மிகவும் சிறியவள். தாங்கள் என்னை உயர்த்தி பேசலாமா? தலைமை குருக்களே, தாங்கள் மிகவும் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து விட்டதால் வந்த செய்தியை இன்னும் சொல்லவே இல்லை. அம்மா வடிவு, நம் திருவாரூருக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இங்கு வந்து நிலை பெற்று விட்ட நம்பி ஆரூரரை பற்றி நீ அறிவாயா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? அவர் வந்தது முதல் நம் பெருமானின் திருக்கோயிலில் தினமும் திருவிழா எனும்படி பக்தர்கள் அவர் பாடலை கேட்க கூடுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். சிவாச்சாரியாரின் மரபைச் சேர்ந்த அவர் ஓர் அரசரின் தத்துப்பிள்ளையாக வாழ்ந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் என்பதை இந்த ஊரே அதிசயமாக பேசிக் கொள்கிறதே. அந்த நம்பி ஆரூராருக்கு உங்கள் மகள் பறவை நாச்சியாரை மணமுடித்து வைக்கும்படி இறைவனே ஆணையிட்டிருக்கிறார். இது என்ன அதிசயம்? என் மகள் அடியார் ஒருவரைத்தான் மணந்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்தாள். ஆனால் அடியார்கள் அத்தனை பேரும் வியந்து போற்றும் ஒருவரே அவளது மணாளனாக வரப்போகிறார் என்றால் அதைவிட பெரும் பேறு வேறு என்ன இருக்க முடியும்? ஆனால் என்னம்மா? உயர்ந்த சிவாச்சாரியார் குலத்தில் உதித்த அவர் கணிகையர் குலத்தில் பிறந்த என் மகளை மணக்க முன்வருவாரா? தம்பிரான் தோழர் எனும்படி ஈசனுக்கே தோழராகிவிட்ட அவருக்கு குலபேதங்கள் ஏது? ஈசன் சன்னதியில் யாவரும் சமமே என்று உணர்ந்தவரல்லவா நம்பி ஆரூரர். பறவை நாச்சியாரை எனக்கு மனம் செய்து கொடு என்று அவர் வேண்டி கேட்டதால் அல்லவா இறைவன் எங்களுக்கு இப்படி ஆணையிட்டிருக்கிறார். அதனால் அவரை சந்தித்து அவர் சம்மதத்தை பெற்றுக்கொண்டுதான் இங்கு வந்தோம். பறவையின் சம்மதம் கிடைத்து விட்டால் உடனே திருமணம். பறவை, நீ என்னமா சொல்கிறாய்? நான் அவருக்காகவே பிறந்து வந்தவள் என்பதை அவரை பார்த்த அந்த கணமே உணர்ந்து கொண்டேன் அம்மா. தலைமை குருக்களே, இன்னும் என்ன, இருபுறமும் சம்மதம் என்பதால் நாளையே திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து விடுவோம். இறைவனே ஆணையிட்டிருப்பதால் நாமே பொறுப்பேற்று இந்த திருமணத்தை நடத்தி வைப்போம். நீங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், நாங்கள் வருகிறோம். வாருங்கள். வருகிறோம் அம்மா. வாருங்கள். பறவை, சுவாமி, என் ஆசையை நிறைவேற்றி விட்டீர்கள். பறவை, பறவை, உன் வேண்டுதலை இறைவன் நிறைவேற்றி விட்டாரம்மா. நீ நமது மரபுக்கு மாறாக இருக்கிறாய் என்று நான் பலமுறை வருந்தி இருக்கிறேன். ஆனால் நீ மரபுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள், தெய்வத்தின் அருள் பெற்றவள் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். உன் பக்தியின் பெருமைகளை நான் மட்டுமல்ல, இந்த நாடே தெரிந்து கொள்ளும் வகையில்
எம்பெருமான் தம் தோழரான நம்பி ஆரூரருக்கு உன்னை தந்து விட்டார். பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால்தான் நீ இன்று அவரை மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய். ஓம் கணானாம் த்வா கணபதிஹம் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்தவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்தம் நோதவத்ஸ்ரீ சியாதனம் திருவாரூர் ஈசனின் துணையால் நம்பி ஆரூரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் சிறப்பாக திருமணம் நடந்தது. அவர்களின் இல்லறம் நல்லறமாக தொடர்ந்தது. நம்பி ஆரூரர் நாள்தோறும் திருக்கோவிலுக்கு சென்று தியாகேச பெருமானை வழிபட்டு பல அரிய பதிகங்களை பாடினார். பலர் அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஒரே ஒருவரை தவிர. அவர்தான் விரண்மிண்ட நாயனார். 63 நாயன்மார்களில் விரண்மிண்டரும் ஒருவராக விளங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளே காரணம். அவர் மலைநாடான சேரநாட்டில் திருச்செங்குன்றூர் எனும் திருத்தலத்தில் வேளாளர் மரபில் தோன்றியவர். எல்லா பற்றுகளையும் விடுத்து இறைவனையே பற்றிக் கொண்டவர். சிவனடியார்களிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். சிவனடியார்களை எவராவது அவமதிப்பதாக தோன்றினால் அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட விரண்மிண்ட நாயனார் பல திருத்தலங்களை தரிசித்து திருவாரூரை அடைந்தார். விரண்மிண்டரே, சிவனடியாரின் சிறப்புகளை பற்றி கூறுங்கள். சிவனடியார்களின் சிறப்பை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த சிவமே எழுந்தருளுவதால் நாமும் அடியார்கள் ஒவ்வொருவரையும் சிவமாகவே கருதி துதிக்க வேண்டும். திருமூலர் சொல்கிறார், படமாடும் கோவில் பரமர்க்கு ஒன்று ஈயின், நடமாடும் கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா. அதாவது, பரமனுக்கு நீங்கள் ஏதாவது தந்தால் அது அடியவர்க்கு போய் சேராது. ஆனால் நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயின், படமாகும் கோவில் பரமர்க்கு அஃது ஆமே. அதாவது, அடியவர்க்கு ஒன்றை தந்தால் அது பரமர்க்கு போய் சேரும். அதனால் அடியாரை கண்டதும் வணங்க வேண்டும். அது இறைவனுக்கு சென்று சேரும். அதோ வருகிறாரே, அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும். திருவாரூருக்கு வந்த நாள் முதல் நான் அவரை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன்.
பிரண்மிண்டரே, அடியார்களின் பெருமையை பற்றி விரிவாக பேசும் தாங்கள் மிகச்சிறந்த அடியாரான நம்பி ஆரூரர் வந்தபோது ஏன் மரியாதை செலுத்தாமல் புறக்கணித்தீர்கள்? நம்பியாரூரர் மிகச்சிறந்த அடியாராக இருக்கலாம். ஆனால் அடியார்களை அவர் அவமதிக்கின்றாரே. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இந்த தேவாசிரிய மண்டபம் அடியார்கள் இருக்கும் இடமல்லவா? சிலாரூபமாக அவர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கிறார்கள் அல்லவா? நான் இங்கு வந்து பார்த்த நாள் முதல் நம்பியாரூரர் ஒரு நாள் கூட இங்குள்ள அடியார்களை வணங்கியதில்லை. அவர் செய்வது மிகப்பெரிய தவறு. அவர் செய்வது தவறானால் ஊரே போற்றும்படியான அருளை ஈசன் அவருக்கு அளித்திருப்பாரா? நீங்கள் சொல்வது போல் ஈசன் அவருக்கு அருள் புரிந்திருந்தால் அடியாரை பாடாத நம்பியாரூரரையும் நான் புறக்கணிப்பேன். அவருக்கு அருள் செய்யும் அந்த ஈசனையும் புறக்கணிப்பேன்.